ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள பாவச்செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சும்மா தன்னைப்போல அதுவாக முளைச்சி அதுவாக பனிக்கு படர்ந்து போச்சுங்க. அப்புறம் ஒரு மழை பெய்யுங்காட்டி நல்லா படர்ந்து நம்ம தண்ணியில் எதுவுமே ஊற்றலை, அதுவாக நல்லா பூ வச்சு காய் காய்க்குதுங்க. அதுவே நம்ம பராமரித்த செடின்னு பார்த்திங்கன்னா நல்லா காய் வச்சுது அதுவும் தான். பட் ஆனால் இந்த மாதிரி நிலத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புழு விழுந்து எல்லாம் புழுவாக இருந்தது. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புழுவெல்லாம் கிடையாது. காய் எங்கே பார்த்தாலும் நல்லா காய் பிடிச்சிருக்கு. வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை நல்லா ஒரு ஃபேமிலிக்கு பொரியல் பண்ணுற அளவுக்கு காய் சூப்பராக கிடச்சிட்ருக்கு. இது அதே மாதிரி தாங்க இன்னொரு செடி தன்னைப்போல் முளைச்சிது. இந்த மாதிரி 2 3 பக்கம் நம்மளது இருக்கிறதுனால அதை காய் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பேர்த்துக்கு கொடுத்துறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம், நாமளும் பண்ணுறோம், இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும்லங்க. அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரிஞ்சு இதை இந்த வெய்ய காலத்தில் நல்லா வத்தல் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 நாளில் காஞ்சிருது. நான் இந்த மாதிரி கப்பில் வந்து ஒரு 3 கப்பாட்ட காய் அரிஞ்சு போட்டு வச்சுருந்தேங்க. 2 நாள் சூப்பராக வத்தல் ரெடி ஆயிடுச்சு. அந்த வத்தல் நமக்கு கிடைச்ச வத்தல் நம்ம என்ன பண்ணலான்னா மோர் குழம்பு வைக்கிறது, அதாவது வத்த குழம்பு வைக்கிறது, இல்லைன்னா நம்ம பழைய சோறு கரைச்சி சாப்பிட்றாங்கல்லங்க, அதுக்கெல்லாம் வத்தல் பொரித்து சாப்பிட்றக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். குட்டீஸ் சாப்பிடாத குட்டீஸ் பாவக்காய்னா வந்து குட்டீஸ்லாம் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பொரியல் பண்ணால் குழம்பெல்லாம் வச்சா. அதே வத்தலோ இல்லைன்னா இதில் சிப்ஸ் போட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த தடவை வத்தல் போட்டு வச்சுருக்கேன். நீ வெய்ய வந்துருச்சு இல்லைங்க, அதனால நம்ம பழைய சோறு, கம்ம சாப்பாடு, ராய்க்களி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வத்தல் கடிச்சிட்டு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வெயிலில் காய வச்சுருந்தேன். சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.